வணக்கம். வாங்க இன்னைக்கு நம்ம ரோஜஸ் கலை சேனல்ல சேர்க்கிற ரெசிபி கோபி மஞ்சூரியன். கோபி மஞ்சூரியனாலே நம்ம ஹோட்டல்ல தான் போய் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிடுவோம். இது நான்வெஜ்ஜுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி வீட்லயே டக்குன்னு ஈஸியான முறையில் செய்கிறேன். பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். காலிஃப்ளவர் மஞ்சூரியன் செய்ய தேவையான பொருட்களை பார்த்துடலாம். காலிஃப்ளவர் மஞ்சூரியன் செய்யறதுக்கு காலிஃப்ளவர் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அடுத்ததாக பச்சை மிளகாய், கொஞ்சம் மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு ஸ்லைஸாக நறுக்கிருக்கு, பெரிய வெங்காயம் நல்லா கியூப்பாக நறுக்கிருக்கேன், ஒரு ஸ்பூன் மைதா, ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவு, ஒரு சாஸ் பாக்கெட்டு, கொஞ்சம் கொத்தமல்லி. காலிஃப்ளவர் அவிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி கடாயில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த காலிஃப்ளவரை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. இதில் இப்போ காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இந்த காலிஃப்ளவருக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்குவோம். நல்லா கொதிச்சு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். ஏன்னா இதில் காலிஃப்ளவரில் நிறைய புழுவெலாம் இருக்கும். இதில் வெந்தோன்னே எல்லாம் இதாயிரும். நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி இந்த காலிஃப்ளவரை தண்ணி வடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வேக வச்ச காலிஃப்ளவரை எல்லாத்தையும் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதில் மேக்னேட் பண்ணி ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவு போட்டிருக்கேன், ஒரு ஸ்பூன் மைதா, ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சம் மிளகாத்தூள், உப்பு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ வேக வச்சு வடிச்சு எடுத்த காலிஃப்ளவரை இதில் சேர்த்துக்கலாம். இதில் நல்லா பிசைஞ்சிட்டு நல்லா எண்ணெயை காய வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயை நல்லா மிதமான தீயில வச்சுருக்கலாம். எண்ணெய் ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருந்தால் கறிக்கிறோம். இப்போ இதெல்லாம் ஒன்றுனா காலிஃப்ளவரை போட்டு நல்லா கிறிஸ்பியாக பொரிச்சு எடுத்துக்குவோம். நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இது எல்லா பக்கம் நல்லா வேகிற மாதிரி திருப்பி விட்டுக்குவோம். இந்த மாதிரி நம்ம பொரிச்சிட்டு செஞ்சு மஞ்சூரியனை செய்யும்போது வெஜ்ஜில் செஞ்சதா நான்வெஜ்ஜில் செஞ்சதானே தெரியாது. அந்த மாதிரி டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதை எடுத்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் இஞ்சி பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கதை சேர்த்துக்கலாம். லைட்டாக இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்தது வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு லைட்டாக வதங்கிறதுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்தது பச்சை மிளகாய், குடமிளகாய். இந்த டிஷ்ஷுக்கு ரொம்பவே ஃபேவரட் கொடுக்குற இது நம்ம நல்லா கியூப்பாக நறுக்கி செய்கிறது தான் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்ததை சாஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சாஸ் இருக்குன்னா கூட வேறு சில்லி சாஸ் வேறு எந்த சாஸ் இருந்தாலும் உங்ககிட்ட சேர்த்துக்கலாம்.
கொஞ்சமா கார்ன்ஃப்ளவரை கரைச்சி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வச்சிருக்க காலிஃப்ளவரையும் சேர்த்துக்கலாம். நல்லா அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா இது பண்ணிக்கலாம். நம்ம வீட்டு குட்டீஸுங்களுக்குலாம் ரொம்பவே எம்மையான ரொம்ப டேஸ்டியான காலிஃப்ளவர் மஞ்சூரியன் டக்குன்னு ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு ஹோட்டல் ஸ்டைலில். கொத்தமல்லி தழையை தூவி இறக்கிக்கலாம். இப்போ காலிஃப்ளவர் மஞ்சூரியனை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ரொம்பவே கலக்கலான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கோபி மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்டு குட்டிஸுங்களுக்குலாம் ரொம்பவே பிடிச்சமான கோபி மஞ்சூரியன் வீட்லயே டக்குன்னு செஞ்சாச்சு. இப்போ செஞ்ச கோபி மஞ்சூரியன் பிடிச்சிருந்துச்சுல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.